பரமனும் கலாவுக்கு அதிர்ச்சியை கொடுக்குறாங்க. பெருசு சொல்லு, என்ன விஷயம்? நீ கண்டிப்பா செய்யணும். அசோக் போனதுக்கு அப்புறம் ஒண்ணுதான் அந்த இடத்துல வச்சு பொண்ணும் மாப்பிளையும் சந்தோஷமா வாழ்ந்தா அதுவே எங்களுக்கு பொல்லு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் ஆகி உங்களுக்கு நான் பிரச்சனை தான் கொடுத்துட்டு இருக்கேன், நீயும் இளமதி சேர்ந்து இது மாதிரி விருந்துக்கு வரணுங்கிறாங்க. அடிச்சிட்டோம். மக்களும் போய் நான் கத்தியால குத்திட்டேன். ஒண்ணு மன ஆவேசத்துல தெரியாம பண்ணிட்டேன். பொண்ணு மாப்பிள்ளையான உங்களுக்கு நாங்க எதுவுமே செய்யல. டாட்டியா உங்களால ஒரு நாள் விருத்து போட்டு ஒரு நம்பியா தகுதி எங்களுக்கு இல்லதான். இருந்தாலும் நீ மனசுல என்ன நினைச்சிட்டுன்னு தெரியாது, உன் விருப்பம் தான், நீ வரன்னா வரலாம். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பெருசு சொல்றாங்க. ஏதோ ஒரு ஆசை இல்லப்பா, நீ ஏத்துக்கிறப்பா. ரொம்பலாம் ஒன்றும் ஃபீல் பண்ணாத. அதான் நீ பெரிய ஆண்டி மேடமா ஆசைப்பட்டு கேட்குறீங்கன்னு சொல்லிட்டீங்க. கண்டிப்பா வரேன். பிரபா பரமனும் விருந்துக்கு வராங்கிறாங்க. அதை கேட்டு அவங்களும் சந்தோஷமா போறாங்க. அம்மா இந்தாங்கம்மா. அம்மா வந்துட்டான் போல இருக்குமா. நம்ம வந்துட்டான் போல இருக்கு. பரமா, அம்மா கிட்ட எதுவும் சொல்லணுமாங்கிற இதுவா இருந்தாலும் சொல்லு. பரமா என்கிட்ட எல்லாம் போய் பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு நம்ம பரமனு பாத்தீங்கன்னா இது மாதிரி பெருசு கேட்டதுனால இது மாதிரி விருந்துக்கு போலான்னு இருக்காங்கிறாங்க. அது கேட்டு அவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னை பார்க்க வந்திருந்தாரு. நாங்க எதுவுமே செய்யல. பொண்டாட்டியா எங்க கையால ஒரு நாள் விருத்து போட்டு ஒரு நாள் கையால நான் பல தடவை சாப்பிட்டுருக்கேன். இழந்துட்டு பாவம் 2 பேரும் ரொம்ப கஷ்டம் கூப்பிடுறோம் வான்னு சொன்னாங்க. கேன்னு சொன்னீங்கன்னா நானும் இளமதியும் போயிட்டு வருவோம். நானு பர்மிஷன் கேட்க வரல. இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் நம்ம மேல சங்கடப்படுவான். இப்போ போகக்கூடாதுன்னு சொன்னா நம்மள தான் தப்பா நினைப்பான், சந்தேகம் வரும். அதனால சரி போயிட்டு அப்புறமா அதுல என்ன இருக்குங்கிறாங்க. அதனால என்ன பரமாணி எதுக்கெல்லாம் என்கிட்ட பெர்மிஷன் கேட்டு கொலை பண்ணணும்னு வந்து அந்த குமரேச போறேன்னு வேற சொல்ற. இழந்துட்டு கஷ்டப்படுறது உள்ள போயிட்டு வா. சரிம்மா சொல்றேன். இல்லை ஆமா, நான் ஒன்றும் இது மாதிரி இளமதிக்காக தான் போகல. பெருசு இது மாதிரி என்கிட்ட எதுவும் கேட்டதில்லை, அவர் கேட்டதுனால தான் போறேங்கிறாங்க. கேட்டதே இல்லைம்மா. அவர் பொண்ணை கூப்பிட்டு வீட்டுக்கு சாப்பிடவான்னு சொல்லியிருக்காரு. நான் இதை உங்கள்கிட்ட கேட்டு சங்கடப்படுத்தி சங்கடம் ஒன்றும் இல்லை. நீ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இல்ல சிரிப்பை பார்க்க ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இளமதிக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அப்பா சேர்ந்து போறமே ஜோடியான்ட்டு நினைக்கும் போது இவரு இது உனக்காக செய்யல, அது பெருசுங்க 2 பேருக்காக தான் நான் வரேன்னே சொல்லியிருக்கேன். இதுவே பெரிய மாற்றம் தான். பரமா வந்து கேட்டதும் சட்டுன்னு சரின்னு ஒத்துக்கிட்டீங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து சுத்தறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறீங்க. ஆனா இப்ப அவன் என்கிட்ட பர்மிஷன் கேக்குறான்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஒரு என்கிட்ட தகவல் சொல்ல வந்துல இருக்கிற சந்தேகமும் சங்கடமும் அதிகம் கிட்ட கேட்டுட்டு வந்து சொல்றேன்னு சொல்லல. அதுவும் சரின்னு சொன்னேன். அளவுக்கு வயிறு அப்புறம் முத தடவையா நானும் பரமனும் ஜோடியா அம்மா வீட்டுக்கு போ. எதுக்கும் பரம என்ன ட்ரெஸ் போடுறான்னு கேட்கலாம். ட்ரெஸ் போட்டுட்டு வர போறேன் போடணும்னு ஜோசியர் ஏதாவது சொன்னாரா? நீ என்ன ட்ரெஸ் போறேன்னு சொன்னா அதுக்கு ஏத்த மாதிரி மேட்சிங்கா நானும் போட்டு வரேன் அப்படிலாம் சொல்றாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் முத தடவையா ட்ரெஸ் போட்டுட்டு போனா நல்லா இருக்கும்ல சொல்லி ஒத்துக்கிட்டது பெருசுக்காக தான். அதிகபட்ச ஆசையே ஜோடியா புருஷன் கூட வெளியில போட வேண்டாம், எந்த புடவை எனக்கு நல்லா இருக்கும்னு சொல்ல. இங்க பாரு, இது நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? இத கட்டவா? இது நல்லா இருக்கா? இது பிடிச்சிருக்கோ அதை கட்டிக்கிட்டு வா. இங்க பாரு. அப்ப எனக்கு பரனு பாத்தீங்கன்னா இளமதிய சாரி பார்த்துட்டு அப்பா சூப்பரா இருக்கே அந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. நீ சூப்பரா இருக்க. நாங்க 2 பேரும் போயிட்டு பார்த்து நல்லபடியா போயிட்டு வா பரமா. சரி அத்தை, நன்றியும் சேர்த்து சொல்றோம். அம்மா என்னமோ 2 பேரும் ஜோடியா வெளியே போறது. முத தடவையா ஜோடியா போறோம். போயும் இந்த மொக்க ஆட்டோல தான் போகணுமா? நான் பின்னாடி உட்காந்து வரேன். ஏய் பரமா பரமா அதோ மறக்காம ஒத்துக்கிட்டு அத்தை உனக்காக பண்ணல, அந்த பெருசுக்காக தான் பண்ணனேன். ஒரு நிமிஷம் கடைய பார்த்தேன். அதான் அதாவது பரமேட்ட பார்த்தீங்கன்னா பூ வாங்கி தர சொல்றாங்க. நானும் வாங்கி தர வைக்காத, நீ வேணா போய் வாங்கி வச்சுக்கங்கிறாங்க. பூ வச்சுக்கிட்டு போனா தானே நல்லா இருக்கும். அதான் போய் வாங்கிட்டு வா. நான் திரும்ப என்ன சொல்ல வைக்காத. பாக்குறது தான். நான் வண்டி எடுக்கட்டுமா? ஏய் இரு, நான் பொண்டாட்டினோட கடமை.
பாட்டியம்மா கொடுங்க. வச்சுக்க. அப்படியே நீ வச்சுட்டாலும் காந்திமதி ஆரத்தி தட்டு ரெடி பண்ணி வச்சிட்டியா? பொண்ணு மாப்பிள்ளை ரெடியா இருக்குங்க. அவங்க இங்க இல்ல. டெல் பண்ணி குத்தி காட்டியே பேச. இது பரமநன்னனோட ஆட்டோ சவுண்ட் தான். ஒரு வழியா பரமுனும் இதை மாதிரி ஜோதியா ஆடுறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அப்படியே நில்லுங்க. ஒட்டி நில்லுன. வாமா. ரொம்ப நன்றிப்பா. அட என்ன பெருசு, நீ நன்றி எல்லாம் சுத்தமா சாப்பிட்டு போறேன் விடு. எல்லாருமே செம ஹாப்பியா இருக்காங்க. இதுக்கப்புறம் ஏதாச்சும் பிரச்சனை வருமா வெயிட் பண்ணுவோம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.